எல்லாரும் ரெடியா? ஏதாவது சொல்லானுங்களா பாரு. பிரெட் சவுத்தன் பிரெட் வீஸ்ரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃபயரிங் ரேஞ்சுக்கு டவுனுக்கு போறோம். சரியா 6 மணிக்கு வந்துடணும். ஷூ பளபளப்புல முகம் தெரியணும். தெரியாம கைப்பட்ட ரத்தம் வர அளவுக்கு யூனிஃபார்ம் வரைப்பா இருக்கணும். புரியுதா? எஸ் சார். நிலா சார், அவன் எப்பவும் போல ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வருவான். நம்ம மாதிரி என்ன சுடவா போற? துப்பாக்கி தொடச்சு தரதானே வர போற. எப்படி வந்தா என்ன? எடுபடி தானே. ராஜா, நீ குறியில கில்லாடியே ஃபயரிங்ல ஃபர்ஸ்ட் வந்துடுவியா? வந்தா டிஸ்ட்ரிக்ட் போலாம். இல்லடா, கல் எழுதுலயும் கவன் அடிக்கிறதுலயும் என்னோட கோவிந்த கில்லாடி, அதனால கண்டிப்பா சொல்ல முடியல. அவன் இல்லைன்னு வச்சுக்கோ, ஆனா டவுன்ல என்ன கவனிக்கணும். எப்படிடா? பாரு. என்னடா 1-2 நீட் இருக்க? இல்ல, நாளைக்கு போறதுக்கு எங்க அப்பன் காசு தர மாட்டேன்ட்டாரு. அச்சுச்சோ, கொண்டு போக. கடையில இருந்து என்ன வேணாலும் எடுத்துட்டு போய் கொண்டாரு. அப்புறம் என்ன? டேய், தின்னு தின்னு திகட்டி போச்சு. புதுசா ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் 1-2ன்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? கடையில காசை ஆட்டைய போடலாமான்னு. நல்ல காரியத்துக்கு போறப்போ கரை படிஞ்ச கையோட போக கூடாது, புரியுதா? ஏன்டா பேச மாட்டீங்க? சங்கத்துல சேர்ந்தா திருந்திருவீங்கன்னு தயார்படுத்திக்கிறதுக்கு உங்களை தண்ணி தெளிச்சு விட்டாங்க. எங்க அப்பா தானே என்னை திருத்துறேன்னு கடையில உட்கார வச்சு தேவை இருக்கும் போது மட்டும் அனுப்பி வச்சாரு. அப்பா காசை கிள்ளி கொடுக்கல, உங்களுக்கு அள்ளி கொடுத்துருப்பாங்களே. ஆமா, 100 ரூபா. எனக்கு அப்பா 100, அம்மா 50. அப்ப மாமா அத்தை அப்பாவும் தரல, கடையில ஆட்டையும் போட முடியாது. அப்போ உங்ககிட்ட இருந்து அடிச்சிடலாம். என்னடா சொல்ற? இந்தரு, உங்க கடை பொருளை வாங்க நாங்க ஒன்னும் இழிச்ச வாயினுங்க இல்ல. டேய், நானே வேணான்றேன், இதுல உங்களுக்கு வேற விப்பனா? டேய், ஒரு சின்ன கணக்கு 1-2 எண்ணும் போதுதான் ஸ்பார்க் ஆச்சு. சரியா சொல்லிட்டீங்கன்னா 50-50 ரூபா என் கடையில இருந்து அடிச்சாச்சு கொடுத்துட்றேன். தப்பா சொல்லிட்டீங்கன்னா நீங்க 2 பேரு 50-50 ரூபா எனக்கு தரணும். டீலா? சரி, என்ன கணக்குடா? டேய், பேச்சு மாற மாட்டீங்களே. நீயாவது உங்க கடையில இருந்து ஜூட் விடணும், நாங்கெல்லாம் பாக்கெட்ல வச்சிருப்போம்ல. டேய், 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. எப்படிடா? 1-2. சிரிச்சாச்சா? அடங்குங்க, விட தப்புன்னு உங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன். உங்க வீட்டுல குழந்தைங்க நீயும் உங்க அண்ணனும் தானே? ஆமா. அப்போ 1ஆவதா பிறந்த உங்க அண்ணன் பெரியவனா, 2ஆவதா பிறந்த நீ பெரியவனா? அண்ணன் தான். அப்போ 1 பெருசா 2 பெருசா? 1 தான். ஒத்துக்கிட்டீங்களா? பணம் தடுங்க, பணம் தடுங்க. டேய், சீக்கிரம் தாடா, தாடான்ற. விழுக்கா, 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 டே விழுக்கா. எவன் தொந்தரவும் இருக்கக்கூடாது. இங்க வந்து படுத்தா இங்கே எவனோ கூப்பிடுறாங்களே. யாரு? இவங்களா? வாங்க வாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் கோபாலு. வாய் இங்க இருக்கு, பூட்டு எங்க இருக்கு? ரேடியோ ஆஃப் பண்ணு. இன்னைக்கு நான் கேக்குறேன் கணக்கு, மனக்கணக்கு. முடிஞ்சா பதில் சொல்லு. டேய், என்னெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கணக்கு வாத்தியார் வேலைக்கு கூப்பிட்டாங்க. புள்ள எதிர்காலம் கெட்டு போமே நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? இங்க தூக்கத்துல இருக்க விழுக்கா, இவங்கிட்ட மாட்டிக்காத. ராசு, தூங்கிக்கிட்டே பதில் சொல்றவன்டா விழுக்கே, உனக்கு தெரியாது. வேணா விழுக்கா, உசு பேத்துறான், தோத்துருவ. யாரு? நான் தோத்துருவனா? டேய், அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சதே எங்க அப்பா தான், தெரியுமா உனக்கு? ஐயோ, இனிமே ஆண்டவன் நினைச்சா கூட உன்னை காப்பாத்த முடியாது. கோபாலு, உன் சித்து வேலையை ஆரம்பி. எவ்வளவுடா பெட்டு? 100 ரூபாய். வீட்டுல கிளவன்ட்டு வந்துட்டாங்க போல. நானும் 100 ரூபா வச்சிருக்கேன்.
என்ன மனக்கணக்கு? 1 பெருசா 2 பெருசா? சின்ன பிள்ளைங்கிறத சரியா காட்டுறீங்களடா. என்னடா நீ எத்தனை பெரிய ஆளுகிட்ட வந்து 1 2ன்னு இருக்குது. ஒரு 500 பெருசா 1000 பெருசா அப்படி பேசுங்கடா. ஏய் 1 2 இல்லையாரு அவ சொல்றான்னு 500 1000 போயிடாத, டேஞ்சர். போடா. கோபாலு, இனிமே அந்த ஆண்டவனாலையும் ஒன்னையும் காப்பாற்ற முடியாது. சரி 500 பெருசா 1000 பெருசா? டேய் இதெல்லாம் பிரிகேஜி குழந்தைய சொல்லும்டா. 500 1000 1000 பெருசு. இரு 500 தான் பெருசுன்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். குமார் வீடு மாதிரி 1000 பேர் இருக்கிற குடும்பத்துல 500ஆவதா பிறக்கிற அண்ணன் பெரியவனா, 1000த்துல பிறக்கிற தம்பி பெரியவனா? 500 பிறக்கிற அண்ணன் தான் பெரியவன். அப்ப 500 பெருசா 1000 பெருசா? 500 தான் பெருசு. காசுடு விழுக்கணையே ஜெயிச்சிட்டேன், விழுக்கணையே ஜெயிச்சிட்டேன். இந்த பத்தியா பணம் பணம் ஆட்டத்தின் பணம். நிப்பாட்டா கோவாலு. இந்தா இந்த 500 ரூபாயை வச்சுக்க. நான் ஏற்கனவே வாங்கிட்டேனே. டேய் இந்த பெரிய 500 ரூபாயை வச்சுக்கிட்டு உன் சின்ன 1000 ரூபாயை கொடுத்துரு. குர்றாங்கிறேல யாருகிட்ட மிச்சம் 300 ரூபாய உங்க அப்பன் கடையில் இல்லாத நேரத்துல சைடிஸா வாங்கி கழிச்சு விட்டுறலாம். என்ன சின்ன பயலா வீட்டுல பப்பர் முட்டை சாப்பிட்டு பேசாம படுத்துக்கறணும், புரியுதா? கணக்கு யாருக்கு? டேய் என் பின்னாடி இப்படி ஆடிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு 4 ஐஸ் வாங்கி தரேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் கரையவே கூடாது. பின்னாடி வர்றானடா, அவனுக்கு 2 அவங்க அப்பனுக்கு 2 பார்சல். இன்னைக்கு நமக்கு பண்டிகை, சிறப்பா கொண்டாடுவோம். ஆமா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஈஸ்வரன், கோவிந்தன், கோபால், கவினிலா, மனோஜ், அடுத்த பேட்ச் ரெடியா இருங்க. Take position. Fire. ஒரு சொடக்கு போட்டேன். சரியா தானே புல்லுக்கு குறி வைக்கிறோம். டார்கெட் எதுலயும் படாம மேல பட்டிருக்கு. Fire. இன்னொரு சொடக்கு போட்டேன். சரியா தானே குறி வைக்கிறோம். எப்படி வெளியில போடுது? அவன் பாட்டுக்கு சொடக்கு போடுறான். ராஜாவுக்கார உதவி செய்யணும்னு வாக்கு கொடுத்துரும். எப்படி புல்லு குறி வச்சாலும் மேலே தானே படுது. குறியை சரியா வச்சிடுவோம் அவனோட புல்லு மேல. Fire. நானும் சொடக்கு போட்டேன். இன்னொரு குண்டு எங்க இருந்து வந்துச்சு? Fire. அப்பா, அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு கோவம் வரும். நான் செத்துட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு மகனா இல்லாம மனுஷனா எழுதுறேன். எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தந்த நீங்க என்ன அதிகம் படிக்க வச்சிருக்க கூடாது. படிக்காம இருந்திருந்தா
நீங்க சொன்னதை மட்டுமே கேட்டு உங்களை போலவே ஆகியிருப்பேன். படிப்பு என்ன சிந்திக்க வச்சது. அந்த சிந்தனையை நாங்க சரியா நினைச்சு பெருசா மதிக்கிறோம். அது பெரும்பாலான உங்களுக்கு தப்பா இருக்கலாம். எதையும் அவங்க பார்வையில பார்க்கணும். வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து சுதந்திரத்தை வாங்கணுமே, எதுக்கு? நம்மளை நாமே ஆளணும். இப்ப நம்ம ஆள்றோம். சுதந்திரமா ஆள முடியுதா? பல வகையில வெளிநாட்டு குறுக்கீடு இருக்கு. இது மறுபடியும் நம்மளை மறைமுகமா அடிமையாக்குற அவங்களுடைய சூழ்ச்சி. நம்ம கொள்கை சுதேசி. யாராவது சின்ன தொழிலை லாபமா செய்ய முடியுதா? ஏழை அப்பாவிங்க பாதாளத்துக்கு போறாங்க. லட்சாதிபதிங்க கோடீஸ்வரன் ஆகி பில்லியனர் ஆகி மேல மேல போய்கிட்டே இருக்கான். இதை எதிர்க்கிறது எங்க இயக்கம். அதனால அதுல ஒரு அங்கமா என்னை இணைச்சுக்கிட்டேன். ராணுவம் அடுத்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம நாட்டை பாதுகாப்பு. அதுல சேர லட்சக்கணக்கான பேர் விரும்புறாங்க. 100 இடத்துக்கு 10,000 பேர் போட்டி போடுறாங்க. நாங்க இல்லைனாலும் அந்த இடம் தானா நிரம்பிடும். நாட்டை எதிரிட்டு இருந்து காப்பாத்திட்டா போதுமா? எங்க பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், லஞ்சம், ஊழல்னு நாடே கெட்டு கிடக்குது. இதை யாரு காப்பாத்துறது? எதிர்த்து பேசவே ஆள் இல்லாத போது போராடுறதுக்கு போராட தகுதியான 100 பேரை தேர்வு செஞ்சா இயக்கத்துக்கு 3-4 பேர் கூட வர்றதில்லை. அந்த 4 பேர்ல ஒருத்தனா இருக்கவே நான் விரும்புறேன். உங்க பார்வையில, சட்டத்தோட பார்வையில நாங்க செய்யறது தப்பு. எங்களை பொறுத்தவரை நாங்க செய்யறது சரி. நாட்டுக்காக இறந்தா ராணுவ மரியாதை. குண்டடிபட்டு நாங்க இறந்தா இறுதி மரியாதை கூட கிடையாது. உடம்பு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாகலாம். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உயிர் பயமும் எங்களுக்கு இல்லை. எங்களை மாதிரி சிந்திக்கிறவங்களா இருந்தா நிமிர்ந்து நடந்து எங்களை வீரர்களா ஏத்து மாறுதட்டி பேசுவீங்க. ஆனா ஊர் உலகத்துக்கும் சட்டத்துக்கும் பயப்படுற நீங்க தேவையில்லாம தலை குனிஞ்சு ஊர் மக்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களை திட்டுவீங்க, காரி துப்புவீங்க. நீங்க திட்டுறதையும் துப்புற எச்சையும் ஆசீர்வாதமா ஏத்துக்கிட்டு பயணத்துக்கு புறப்படுறோம்.